வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 600 பேஸ்மெண்ட்ல வச்சு ஒரு பிகேஆர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிகேஆர ரெஃபரன்ஸா வச்சு அத வந்து ஒரு பேஸா வச்சு நம்ம வந்து இன்கோனல் 65க்கு டபிள்யூபிஎஸ் மேக் பண்ண முடியுமா? அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து 2க்கும் உள்ள ஒற்றுமையை வந்து பார்ப்போம். சரிங்களா? இன்கோனல் 600ம், இன்கோனல் 625ம் எந்த பின் நம்பர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 43. ஓகேங்களா? அதே மாரி இன்கோனல் 600க்கு நம்ம என்ன ஃபில்லர்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ER NICR3. சரிங்களா? இது வந்து ஜீட்டா ப்ராசஸ்க்கு. ஸோ இதோட எஃப் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா, எஃப் நம்பர் 43. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்கோனல் 65க்கு நம்ம வந்து காமனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து ER NICR MO3. சரிங்களா? இது வந்து இன்கோனல் 65க்கு எஃப் நம்பர் வந்து 43. ஓகேங்களா? 2மே வந்து நம்ம வந்து ஜீட்டா ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ண போறோம். இன்கோனல் 600 வந்து நம்ம வந்து ஜீட்டா ப்ராசஸ்ல பிகேஆர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிகேஆரை வச்சு நம்ம வந்து இன்கோனல் 65க்கு டபுள் பேஸ் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்னா, முடியாது. எல்லாரும் நினைக்கலாம், ஏன் 2மே சேம் பி நம்பர், எஃப் நம்பர் எல்லாமே வந்து சேமா தானே இருக்கு. அப்ப ஏன் வந்து நம்ம வந்து அ அந்த பிக்கர வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னன்னா, ஒரு பேஸ் மெட்டல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதோட ப்ராப்பர்ட்டீஸ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? நான் மொத்தம் வந்து 5 ஃபேக்டர வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஒண்ணு வந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, டிசைன் கன்சிடரேஷன், சர்வீஸ் ரெக்யர்மென்ட், ஹீட் ட்ரீட்மென்ட். சரிங்களா? இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அத பத்தி என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த், ஈல்ட் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே இதுல வரும். டிசைன் கன்சிடரேஷன்னா உங்களுக்கு வந்து அ அதனால உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் இது மாரி வராம இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மென்ட் பிடபிள்யூஹெச்டி. அதே மாரி சர்வீஸ் ரெக்யர்மென்ட். ஓகேங்களா? என்ன சர்வீஸு? சர்வீஸா? சர்வீஸுக்குலாம் சில இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிகார்ல வந்து நம்ம வந்து லைக் ஹார்னஸ், எக்ஸாம்பிளுக்கு ஹார்னஸ் இதெல்லாம் வந்து வேணும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மெட்டலர்ஜிக்கல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டெஸ்டிங், எக்ஸ்ட்ரா டெஸ்டிங்லாம் வந்து நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்கோனல் 600 பிகேர வச்சு நம்ம வந்து இன்கோனல் 65க்கு பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 65ஓட பேஸ் மெட்டலோட டென்சைல் ஸ்ட்ரென்த், மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 825 MPa. இதுவே வந்து இன்கோனல் 600க்கு உள்ள அ அ டென்சைல் ஸ்ட்ரென்த்த நீங்க பார்த்தீங்கன்னா 550 MPa. சரிங்களா? ஸோ இதில வந்து உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்கோனல் 65ல அதிகமா இருக்கு. ஸோ இதில வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்கோனல் 600 வச்சு நம்ம வந்து மேக் பண்ண பிகேர வச்சு நம்ம வந்து 65க்கு டபிள்யூபிஎஸ் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீசனுக்கு தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து இன்கோனல் 600க்கு நாங்க வந்து பிகேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கோனல் 600 பிகேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 550 எனக்கு வந்து 663.23 682.79 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய இன்கோனல் 625க்கு நீங்க பார்த்தீங்கன்னா 825. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து டென்சைல் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா? இதான் வந்து இதிலேயே ஃபெயில் ஆயிருச்சு. பட் வந்து இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அ இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இத காட்டிலும் உங்களுக்கு வந்து அதிகம். இன்கோனல் 65ல. ஸோ அதனால தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் இன்கோனல் 65 வச்சு ஒரு பிகேஆர் மேக் பண்ணி அத வந்து நம்ம வந்து இன்கோனல் 600க்கு வந்து நம்ம வந்து அத ரெஃபரன்ஸா வச்சு நம்ம வந்து டபுள் பேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படி எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். நாங்க வந்து 2016 நெனைக்கிறேன். 2016க்கு ஒரு கிளையன்ட்டுக்கு வந்து அ இன்கோனல் 600 வச்சு அ அந்த பிக்கர வச்சு 65க்கு நாங்க அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளையன்ட் வந்து அ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க டென்சில் ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நாங்கள் வந்து மேக் பண்ணோம். ஸோ என்னோடய அனுபவத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you.